என்னங்க பெரிய காரியமா செய்ய சொன்னாரு? சொல்லுங்க, சின்ன காரியம் தானே, இதை செஞ்சிட்டு போயிருவோமே அப்படின்னு ஒருத்தன் கூட இருந்து அவர் ஆசுவாசப்படுத்தினது போல இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இன்னும் கொஞ்ச நாள் தானே, இளைப்பாறுதலோடு இரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆபிரகாம் கட்டியிருந்தா 2.5 சென்ட்ல கட்டி இருந்திருக்கலாம். ஆனா தேசத்தை கர்த்தர் தந்தார்ல, அப்பதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சந்ததி கொன்று புரிந்திருக்கும், இஸ்ரவேலர் கொன்று புரிந்திருக்கும், நாங்கள் அடையாத லக்குகளை, நாங்கள் அடைய முடியாத உயரங்களை என் தேவன் எங்களுக்கு தந்தார்னு. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அவர்கள் சொன்னது போல நீங்களும் சொல்ல வேண்டிய நாட்கள் வந்து விட்டது என்று நம்பினீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. உங்கள் வாழ்வை புதிதாக்குற வல்லமை, உங்கள் குடும்பத்தை புதிதாக்குற வல்லமை, உங்கள் சரீரத்தை புதிதாக்குற வல்லமை ஏன் புறப்படாது? நான் அதை நம்புகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க இப்படி பாட்டு பாட்டு இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடுவாரா? வாழ்க்கையில் முன்னேறணும்னா பிரயாசப்படணுங்க. வேலைக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னா சொல்லுங்க, ஆண்டவர் வானம் திறந்துருமா? இப்படியே போய் உட்கார்ந்துட்டே இருந்தா நடந்துருமா? சார், உலகம் ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்குல்ல, அதை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யாமல் என்ன தேவன் சொல்லுங்க ஆசீர்வதிப்பார். வேலை செய்யணும், ஆனால் வேலையில் தேவன் ஆசீர்வதிச்சாதான் என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஐஸ்வர்யம் வேலையிலிருந்து வராது, வேலையிலிருந்து சாப்பாடு தான் கிடைக்கும் சொல்லுங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதமே, மறுபடி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு புரியாத ஒரு கூட்டம், நீங்க தேவனை உயர்த்திக்கிட்டே இருந்தா என்னை ஆசீர்வதிச்சிருவார், அந்த ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து நீங்க நம்பிட்டு இருக்கும்போது நிச்சயமாய் உங்களை பார்த்து கேலி செய்வார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிற. ஏன் தெரியுமா? இந்த உலகெல்லாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஓடுன்னு ஓடிட்டு இருக்கும்போது நீ மட்டும் என்னைய சார்ந்து நீ நின்னதுனால, அந்த கிருபை இருந்தா, நான் செஞ்ச சின்ன வேலையில கூட அந்த கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் அமர்ந்தா என் எல்லைகள் பெரிதாகும் என்று நீ நம்பினதுனால அவர்கள் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அதனால நீங்க செய்யறதெல்லாம் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் மண்ணென்று. மண்ணு, இது வேஸ்ட் சொல்லுங்க, இது வேஸ்ட் அப்படின்னு நகைச்சோர ஒரு நாள் வரும். ஆமா, இம்மையிலும் மறுமையிலும் தேவன் உங்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் மண் அல்ல, இவர்கள் பொன்னாக கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கரங்களை தட்டும் போது அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை மண் என்று சொல்லுகிற அந்த நகைப்பின் சத்தங்களை மேற்கொண்டு வாருங்கள். அவர் தருகிற பலனினால் துதித்து வாருங்கள். தேவனுடைய கிருபையை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கனப்படுத்தப்படுவீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததினால நான் சொல்ற இந்த வார்த்தை உங்களை கனப்படுத்தாமல் விழாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்போ இடத்துக்கு வரணும். உலகம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுது? உலகம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுது சொல்லுங்க? ஹார்ட் ஒர்க். எல்லாரும் சொல்லுங்களேன், ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட்டதாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். கஷ்டப்படு, நான் கஷ்டப்பட்ட, நீ கஷ்டப்படு அப்படின்னு சொல்லுது. ஆனால் வேதம் சொல்லுது கஷ்டப்படல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல். ஆமா, ஒரு 3 முறை சொல்லுங்க. இளைப்பாறுதல். ஸ்மார்ட் ஒர்க்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் அல்ல. கிறிஸ்தவம் போதிப்பது சொல்லுங்க, ஸ்மார்ட் ஒர்க்கு. இந்த வார்த்தை அவர்கள் நம்பினார்கள், முற்பிதாக்கள் நம்பினார்கள்.
நம்புறதுக்கு எவ்வளோ ஒரு இருதயம் இருந்திருக்கணும். நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் பில்டிங் கட்டுறாங்கன்னு, அதானே புர்ஜ் கலிஃபாங்கிறாங்க. புர்ஜ் கலிஃபாவோட பெரிய பில்டிங்கை எப்போ கட்டிட்டாங்க? புர்ஜ் கலிஃபாவோட பெரிய பில்டிங்கு பாபேல் கோபுரம். அந்த நிம்ரோத்துங்கிறவன் கெட்டினானா, மழை வந்து தானே அந்த தேசத்தை அழிச்சிட்டீங்க. மழை பெஞ்சப்போ பில்டிங் இல்லாதனால நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம். அடுத்த மழை வர்றதுக்குள்ள கட்டுறோம் பாருங்க ஒரு ஹைட்டு, எல்லாரையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு. அவன் நினைச்சானா ஹைட்டை கட்டி மேலே நின்று கடவுளுக்கே சவால் விட பார்த்தானா நிம்ரோத். அவன் தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். வேட்டைக்காரன்னா மாம்சத்தை சார்ந்தவன், யாரா வேணாலும் இருக்கட்டும், அடிச்சு காலி பண்ணிடுறேன், தூக்கிடுறேன். நிம்ரோத் அவன் பேர். அவனுக்கு பேரு வேட்டைக்காரன் போடல, தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னு தேவனுக்கே சேலஞ்ச் பண்ணான். கட்டுறேன், மேலே வர்றேன், முடிஞ்சா சொல்லுங்க மலையால அழிச்சு பாருங்கிற அந்த நோக்கத்தோடு கட்டுனதுனால தான் கர்த்தர் இறங்கி வந்து சொல்லுங்க அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் தாறுமாறாக்கிட்டார். இது ஏன் நம்ம சொல்றேன், இந்த கட்டுறது இருக்குல்ல, இது அப்பவே தொடங்கிட்டு வாழ்க்கையை கட்டுறது, வீடை கட்டுறது, தேசத்தை கட்டுறது, பட்டணங்களை கட்டுறது. எரிகோ பட்டணங்கள்லாம் இப்போ ஹைவேஸ் போடுறதுக்கு ஆமா முழின்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹைவேஸ் தான் எரிகோ கோட்டை. அந்த எரிகோவில் ரதங்கள் ரேஸ் வைப்பாங்க, 6 ரதம் ஓட முடியுமா? ஆமா, ஹைவேஸில் இங்கே 2 பஸ் அங்கே 2 பஸ் தான் வர முடியும். 4 பஸ் 6 பஸ் வர்ற அளவுக்கு பெரிய பெரிய ஹைவேலாம் இருக்குது. அப்படியே அந்த சைடு ஓசூரை தாண்டி போனோம்னா 8 பஸ் 9 பஸ் போகிற அளவுக்கு 10 பஸ் ஒரே லைனில் போகலாம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய ரோடெல்லாம் போட்டுருக்குறாங்களே. அதே போல் மதில்களை கட்டி வச்சுருந்தான். இப்படி ஏன் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் அந்த காலத்திலே கட்டிட்டு இருந்தாப்போ கூட கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ எதுவும் அவசரப்பட்டு இணைஞ்சிராத, சொல்லுங்க ஹார்ட் ஒர்க்கில் கட்டிடாத. நல்லா வாங்கிக்கோங்க, புரியுதா நான் பேசுறது? ஹார்ட் ஒர்க்கில் கட்டிடாத. அப்போ என்ன ஆண்டவர், நான் கட்ட வேண்டாமா? நான் வீடு கட்ட வேண்டாமா? நான் பட்டணத்தை கட்ட வேண்டாமா? என் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமா? அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஹார்ட் ஒர்க்கில் இணைஞ்சிடாத, கட்டிடாத. நான் இன்னொரு ஒர்க்கு உனக்கு சொல்லித்தரேன், சொல்லுங்க இளைப்பாறுதலோடு ஸ்மார்ட் ஒர்க்கில் நான் உனக்காக கட்டித்தர்றேன். நீ என்ன நம்பு, நீ என் வார்த்தையை நம்பு, என் உடன்படிக்கையை நம்பு. சார், ஆச்சரியப்படுற காரியம், ஆபிரகாம் அவருடைய சந்ததி இந்த வாக்குத்தத்தை நம்பினாங்க பாருங்க சார். கை நிறைய பணம் இருந்து வீடு கட்டாமல் இருப்போமா நம்ம? சொல்லுங்க, சத்தத்தை காணும். கை நிறைய பணம் இருந்து வீடு கட்டாமல் இருப்போமா? அதுவும் அண்ணன் கட்டிட்டான், தம்பி கட்டிட்டான்னு வந்துட்டோம், சித்தி கட்டிட்டு சித்தப்பா கட்டிட்டு வந்துட்டோம், இருங்க அடுத்தது அப்படின்னு வரும்ல. ஏசா கட்டிட்டு இருந்தான் சார். ஏசா இணைஞ்சிட்டு தான், சொல்லுங்க. கட்டிட்டு இருந்தப்போ யாக்கோபு என்ன செய்யல? கட்டளை. ஈசாக்கு சொல்லுங்க கட்டளை. ஆபிரகாம் சொல்லுங்க கட்டளை. அதே நாட்களில் கட்டிட்டு இருந்தாங்க. இவன் எங்க இருந்தான் சொல்லுங்க? கூடாரம் போட்டு இங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள். ஏங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலா யோசிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கஷ்டப்பட்டுங்க, கட்டி எழுப்புங்க. பரவாயில்ல, லேண்ட் ரேட்லாம் சொல்லுங்க ஏறிடும், செங்கல் சிமெண்ட்லாம் சொல்லுங்க ஏறிடும், ஓடுங்க. அதுக்கு பதிலாக கூடாரம் போட்டு கத்தரே கத்தரே பணத்தை தரப்பாருன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வந்திருக்குமா வராதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அவன் கட்ட வேண்டும் என்று ஹார்ட் ஒர்க் பண்ணல. அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான், கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்பினான், கர்த்தருடைய தரிசனங்களை நம்பினான். அதனால் தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். எத்தனை பேர் புரிஞ்சது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காத்திருந்தாங்க, பரதேசி போல அலைஞ்சாங்க. சில நேரம் விசுவாசியோட வாழ்க்கையில சிலவற்றை சகிக்க வேண்டும். ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு கர்த்தரை விட்டுட்டு குதிரையை சார்ந்து ரதத்தை சார்ந்து ஓடிடக்கூடாது. அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையில வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாரங்கள் தான் குடியிருந்தாங்க. யார் யாரெல்லாமோ கூட பிறந்தவன் தான். ஏசா கட்டி இருந்தப்போ கட்ட மாட்டான் அப்படின்னா ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போறதில்ல, எனக்காக ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கு. அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னா கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம்,
கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் வைக்கிற விசுவாசம். அதனால தான் ஒரு அற்புதம் நடந்தது. இவர்களுக்காக, இவருடைய சந்ததிக்காக கர்த்தர் 7 ஜாதிகள் நிறைந்த தேசத்தை துரத்தி விட்டு இவர்கள் கட்டாத, எத்தனை பேருக்கு புரியுது, கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் கர்த்தர் இவர்களுக்கு கரங்களில் கொடுத்தா. ஆபிரகாம் கட்டியிருந்தா 2.5 சென்ட்ல கட்டியிருந்திருக்கலாம். ஆனா தேசத்தை கர்த்தர் தந்தார்ல, அப்பந்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சந்ததி கொன்று புரிந்திருக்கும், இஸ்ரவேலர் கொன்று புரிந்திருக்கும், நாங்கள் அடையாத லக்குகளை, நாங்கள் அடைய முடியாத உயரங்களை என் தேவன் எங்களுக்கு தந்தார்னு. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அவர்கள் சொன்னது போல நீங்களும் சொல்ல வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது என்று நம்பினீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. உமக்காக காத்திருப்பேன், உடைய வல்லமைக்காய் காத்திருக்கிறேன், தரிசனம் நிறைவேறுதலுக்காய் காத்திருக்கிறேன். யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் இந்த வேத வசனங்களை ஆழமாய் நம்புகிறேன். அதாங்க விசுவாசம், அதாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு. தேவன் கட்டி உண்டாக்கி இருந்த நகரத்திற்கு காத்திருந்தார்கள். சிட்டிக்கு காத்திருந்தான். இருக்கட்டும், ஏன்னா நான் என்னை வீடு கட்ட தேவன் அழைக்கல, என்னை தேசமாக மாற்ற கர்த்தர் அழைச்சாருங்கிற இடத்திலே இருந்தான். அதனால தான் பார்வோன் வந்து யாக்கோப்ட கேட்கும்போது, வயசு என்னப்பா அப்படின்னா, நான் பரதேசி அங்க எங்க அலைஞ்சங்க. ஏன் பரதேசி அலைஞ்சியா? ஆபிரகாம் சொல்றான், நான் ஒரு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க, பரதேசியாக அந்நியனாக. ஏங்க அப்படி அலைஞ்சிங்க? ஏன்னா எங்க ஆண்டவர் சொன்னாரு, நீ எதுவும் இணைஞ்சிராத, செஞ்சிராத, நான் உனக்காக ஒரு தேசத்தை வச்சிருக்கிறேன். பிராக்டிக்கல் யோசித்து பாருங்க. அதுக்காக அலைஞ்சாங்க. தேவன் இங்க போச்சுனார், அங்க போச்சுனார், இங்க இருனா இங்க இருப்பாங்க, அங்க போனா அங்க போவாங்க. ஏன் இதை இன்னைக்கு காலை வேளையில சொல்றேன்? முற்பிதாக்கள் எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாய் நம்பினார்கள். நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? நமக்குள்ள ஏன் அவ்வளவு அவசரம் இருக்கு? நமக்குள்ள ஏன் அந்த ஹார்ட் ஒர்க்கு உலகத்துக்குள்ள ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை விட்டுட்டு, வார்த்தைகளை நம்பாம நாமளா வீடை கட்டுறது வந்து எக்ஸாம்பிள் சொல்ற. பிள்ளைகளுடைய வாழ்க்கை, படிப்பு, திருமணம் எல்லாமே நம்மளாவே போய் நின்றுட்டு இருக்கிறோமே. ஏன் கர்த்தருடைய கரம் செயல்பட நாம் அனுமதிப்பது இல்லை? இன்னைக்கு காலையில் ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்க வாழ்க்கையில் அசைவாட நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. உங்களுக்காக தேவனுடைய கரம் செயல்படுவதை இந்த நாளில் பார்ப்பீர்கள், இந்த வாரத்திலே பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கரம் செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி செய்யும் பொழுது எல்லாரும் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, நான் செய்வதெல்லாம் சொல்லுங்க மண்ணென்று நகைத்தவர். என்னங்க நீங்க செய்யறது வேஸ்ட்டுங்க, நீங்க செய்யறது சொல்லுங்க வேஸ்ட், நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது வேஸ்ட், கத்தர்ன்னு சொல்றது வேஸ்ட். எரிகோவை கத்தர், இந்த எரிகோவின் பட்டணங்களை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னார்ல, அந்த எரிகோ உடைக்கிறதுக்கு இப்படி சுத்த சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், எரிகோவை என்ன செஞ்சுடுவாங்க சார்? யாராவது இப்படிப்பட்ட யுத்தம் பண்றதை பார்த்துருப்பீங்களா? சொல்லுங்க, யாராவது இப்படி யுத்தம் பண்ணதை பார்த்துருப்பீங்களா? திடீர்னு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ சண்டை வந்துச்சு அப்படின்னா, அப்படி பார்டர் எல்லாரும் சொல்லுங்க சுற்றி வாங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட, அதான் மண்ணு மாதிரி இருக்குடா. நீங்க பண்றது எப்படி இருக்கு? மண்ணு மாதிரி இருக்கு. அமைதி படைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன படை சொல்லுங்க? இப்போ அமைதி போர் இது. சொல்லுங்க என்ன போர்? மறக்காதல இப்படிலாம் சொல்லலாம். சொல்லுங்க அமைதிப்படை. இது வந்து அமைதி போர். என்ன? அமைதியா சுத்தி வா. சொல்லுங்க அமைதியா. உங்க வாழ்க்கையில சில பேர் உசு பேத்தும் பொழுது நீங்க அமைதியா சுத்தி வாங்க. ஆனால் நாள் ஒன்று வரும், அப்பொழுதும் சொல்லுங்க நாங்கள் ஆர்ப்பரிப்போம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அப்பொழுது என்ன நடந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? வில்லினாலும் அம்பினாலும் அணுகுண்டினாலும் நடக்காத ஒரு
காரியம் நடந்தது. கர்த்தருடைய வல்லமை எரிகோவின் மேல் இறங்கினதினால அது அப்படியே சுக்குநூறாக போனதான். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிறதான எரிகோ போன்ற தடைகளை நான் என் கையால் என் தலையால முட்ட போறது இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ண போறது இல்லை. நான் அமைதியாக இளைப்பாறுதலோடு ஒரு அமைதி போர் செய்ய போகிறேன். என் தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக, என் தேவனுடைய கரம் அசைவாடும்படியாக. எவ்வளவு எவ்வளவு பெரிய அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க, செய்யு. சொல்லுங்க, நான் சொன்னதை மட்டும் செய். ஆமா, ஆவியானவர் யாருக்கு பிரயோஜனப்பட போறதுன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். ராமாயணம் சொல்லுங்களா? ஆமை. பிரசங்கத்தின் தலைப்பு இப்படி கூட வைக்கலாம், நான் சொல்றத செய்யு. கட்டாதன்னா கட்டாத, அமைதியா சுத்துனா சுத்து. ஆனா இது செய்யும் போது ஊர்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? ஆமா, மண்ணு மாதிரி தெரியும். இப்படி சொல்லுங்க, எப்படி தெரியும்? இன்னைக்கு காலையில் ஆராதிக்க நீங்க வரும்பொழுது கூட்டம், ஒரு கூட்டம் பார்த்து எப்படி தெரியுதுன்னா, அட அட மண்ணாங்கட்டிகளா, ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நல்ல சொல்லுங்க, ஆடை எடுக்கவா, மாடை பிடிக்கவா, குடும்பமா ஜகஜோதியா சொல்லுங்க. இதை விட்டுட்டு சொல்லுங்க, அடிச்சு பிறண்டு காலையில சில பேர் ஐயோ லேட் ஆயிட்ட ஓடி வந்து இங்க வந்து உட்கார்றது. அட மண்ணாங்கட்டின்னு நினைக்கும் போது நீங்க சொல்லணும், எனக்கான ஒர்க்கு நடக்காம, டேய் நாங்களாம் என்ன பார்க்க லூசு மாதிரி தெரியுதா? உனக்கு அப்படிதான் தெரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் சுத்துற ஒவ்வொரு சுத்துலையும் ஒரு கிராக்கு விழுந்துட்டே இருக்கும். அஸ்திவாரங்களை கர்த்தர் அசைச்சிட்டே இருப்பார். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னு நம்புற பிள்ளைங்க இந்த காலவேளை எனக்கான காரியங்கள் நடந்து கொண்டு இப்படி கையை தட்டக்கூடாது. அதுக்கு எனக்கான காரியங்கள் நான் பாடும் பொழுது, நான் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நான் ஜீசஸ் சொல்லும் போது, நான் இயேசு என்று கூப்பிடும் பொழுது எனக்கான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இது அமைதியா சுத்துறது போல தெரியலாம், ஆனா நாள் ஒன்று வரும் பொழுது எனக்குன்பாக எரிகோ இருக்காது. அந்த எரிகோ எனக்கு சொந்தமாய் மாறிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி வரணும். ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும்? நீங்க ஆராதிக்கும் போது இப்படி வரணும். என் தேவன் எனக்காய் பிணைஞ்சிட்டு இருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறார், கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். வேஸ்ட் நினைக்கிறோம். தேவன் சொல்றாரு, உங்களை நான் விருதவா சேவிக்க சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. சும்மா சொல்றார் பார்த்தீங்களா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சும்மாவா வந்து பாடிட்டு போட்டு சும்மா சொல்லடா. வேஸ்ட் கிடையாது. ஒருவேளை என்ன வந்திருக்கலாம், எரிகோவை சுத்திர இஸ்ரவேலுக்கு ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம், வராம இருக்காது. ஆமா, ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டு கடக்க தான் சொல்லுங்க செய்யும். என்ன யோசுவா என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க? சுத்த சொல்லிட்டாரு. அவர் 40 வருஷம் சுத்தி அவருக்கு ஒரு மாதிரி சொல்லுங்க, அவருக்கு சுத்திட்டு போல என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க? சுத்த சொன்னாரே. சில நேரம் அப்படிதான் இருக்கும். ஆனா அவர் சொல்றத கேட்டு இன்னைக்கு அதை நம்ப முடியுதா? கட்டாத வீடுகள், நட்டாத திராட்சை தோட்டம். ஆபிரகாம் அதை நம்பிட்டு கட்டாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். யாக்கோபு அதை நம்பிட்டு சொல்லுங்க கட்டாம, கையில பணம் வச்சுட்டு, அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு, கையில சொல்லுங்க பணம் வச்சுட்டு. லேண்டெல்லாம் அப்போ 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தப்போ சொல்லுங்க கட்டாம இருக்கான். ஏன்னா அவர்கள் சத்துருக்களின் தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று முழுதுங்கிறத பார்த்தான். நான் இல்லை கர்த்தர். அதனால தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் செய்யுங்கள். அதான் எலிசா தீர்க்கதரிசிட்ட நாகமோன் குஷ்டரோகி வந்து சொன்னான் பாருங்க. நாகமோன் குஷ்டரோகி வந்து சொன்னா, எனக்கு உடம்புள்ள என்ன இருக்கு, குஷ்டரோகம் இருக்கு. உங்க அந்த ஊழியக்காரர் ஒருத்தர், வல்லமையான ஊழியக்காரர் ஊர்ல சொல்லிக்கிறாங்களே, அவர்கிட்ட என்ன வந்திருக்கேன் சொல்லுங்க? ஜெபம் பண்ண வந்திருக்கேன். எங்க நாட்டு ராஜா உங்க நாட்டு ராஜா எல்லாம் டீல் பேசி அரசாங்கத்தின் அனுமதியோடு வந்திருக்கிறேன் அப்படின்னா, எலிசா வெளியவே வரலையா சொல்லுங்க? எலிசா வெளியவே வரல. ஒருவேளை இப்போ இருக்கிற ஊழியக்காரர் என்னைய மாதிரி இருந்தாங்கன்னா, இப்போ நான் சொல்ற மாதிரின்னா பக்கத்தில் ஞானஸ்தான தொட்டி இருக்கு, அப்படியே எணிஞ்சிட்டு பேரு முங்கிட்டு பேரு அப்படின்னாருன்னா,
உங்கள் பாஸ்டருக்கு எவ்வளோ கொழுப்பு, வர்றதே சொல்லுங்க பெருசு. அவர்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், என்ன ஆஃபீஸ் ரூம் போட்டு வெளியவே வரமாட்டேங்காரு. அப்படிதான் யாருக்கு வந்துச்சு கோபம்? அவன் நினைச்சான் இவர் வந்து என்னை என்ன செய்வாராம் சொல்லுங்க, பைபிள் எப்படி இருக்கு, என்னை தொட்டு ஜெபிப்பார். ஆமா, குஷ்டரோகத்தை தொட்டு அப்படியே தடவி. எப்படி சொல்லுங்க, நிறைய பேருக்கு எப்படி சொல்லுங்க, குஷ்டரோகத்தை சொல்லுங்க ஊழியக்காரர் வந்து தொட்டு குஷ்டரோகத்தை தொட்டு தடவி அப்படியே என்ன ஜெபம் பண்ணுவார்னு பார்த்தேன். அப்படியே சொல்றான் நாகமான், இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன், இந்த ஊழியக்காரன் வெளியவே வரல, அதுக்கு பதிலாக தொட்டு ஜெபம் பண்ணுவார்னு பார்த்தேன், அதுவும் செய்யல. இவ்வளவு திமிரு இருந்தா சொல்லுங்க. இந்த யோர்தான்ல 7 தரம் முங்குன்னு சொல்லி ஆள் வச்சு நியூஸ் அனுப்பிட்டு இருக்கிறான். எங்க ஊர்ல இல்லாத நதியா? அதான் அதான் அரண், அற்புதத்தை தடை செய்கிற அரண் உங்க வாழ்க்கையில வரும். பார்த்தீங்களா, ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது, வாக்குத்தத்தம் சொல்லும் போது, தெய்வீக ஆலோசனைகள் வரும் பொழுது உள்ள மாம்சத்துல இருந்து ஒண்ணு எழும்பும் பாருங்க. பாஸ்டர் சொல்லுவார், பலத்தினால் அல்ல சொல்லுங்க, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியால் ஜெயமதை அடைந்தேன். அப்படின்னா என்ன விளையாடுறீங்களா? நான் பேசுற புரியுதா? இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் உடைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நமக்கு அற்புதத்தை தடை செய்கிற அரண்கள், மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தினுடைய ஐடியாக்கள், நம்முடைய விருப்பத்தில் நமக்கு அற்புதம் தேவை. ஆனால் எந்த முறையில் நடக்கணும்னா நம்ம சொல்ற முறையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, உனக்கு என்ன தேவை? அற்புதம் தேவைங்கிறதோட இணைஞ்சிக்கோ, நிறுத்திக்கோ. ஆனா எந்த முறையிலன்னு நீ எனக்கு சொல்லாத. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற வார்த்தையினுடைய அந்த வேல்யூ? புரியுதா சொல்லுங்க. அற்புதம் தேவைங்கிறதோட சொல்லுங்க நிறுத்திக்கோ. ஆனா சொல்லுங்க, நான் பார்க்குற வேலையில ஆமா எனக்கு முன்னாடி இருக்கவனை அப்படியே தூக்கி விட்டு என்னைய கொண்டு போய் இப்படி உட்கார வச்சு இந்த கம்பெனி வழியா போய், ஆமா அந்த பேங்க் வழியா போய், அடுத்தது சொல்லுங்க இந்த வழியா வந்து அந்த வழியா வந்து, உனக்கு தேவை உயர்வுனா என்கிட்ட வந்து கேளு, கர்த்தாவே என்னை உயர்த்தும்னு கேளு. எந்த வழியில உயர்த்தும்னு நீ சொல்லி தராத. புரியுதா நான் பேசுற? புரியுதா? அற்புதம் என்னைய சுகமாக்குங்கிறதோட இணைஞ்சுக்கோ, நிறுத்திக்கோ. அதனாலதான் குணமாக்கும் சொல்லுங்க வரங்களையும், குணமளிக்கும் அப்படிதானே வரங்கள்ல, குணமளிக்கும் வரங்கள்ல வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டாம். குணமளிக்கும் வரங்கள் கூட வேற வேற டிசைன்ல வேலை நடக்கும் சார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சில பேரை தொட்டு சுகமாக்கினார், சில பேர் தொடாம சுகமாக்கினார், சில பேர் இங்க இருந்தே சுகமாக்கினாரு. எங்கேயோ ஊர்ல உள்ளோன்னு இங்க இருந்து நினைஞ்சாரு சுகமாக்கினாரு. சில பேரை சொல்லுங்க துப்பி எச்ச வச்சு சொல்லுங்க பூசி சுகமாக்கினாரு, டிசைனா சுகமாக்கினாரு. இன்றைக்கும் அப்படிதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து வருகிறார். நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் அல்ல, அவர் டிசைனா நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். இந்த நாகமான் கோபத்துல எங்க ஊர்ல இல்லாத ஆறா நதியா நான் போறேன் அப்படின்னு போகும்போது பக்கத்துல ஒருத்தன் இருந்து என்னங்க சொல்லிட்டாரு, பெரிய காரியமா சொல்லிட்டாரு. சொல்லுங்க சின்ன காரியம் தானே அப்படின்னு ஒருத்தன் பக்கத்துல இருந்து அவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அந்த வார்த்தையை கொஞ்சம் கேளு அதன்படி செய்யன்னு சொல்லி சொன்னது போல இன்னைக்கு உங்க பக்கத்துல இருந்து, ஆமா உங்களை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கர்த்தர் ஒன்றும் உங்களை 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 நதி தாண்டி, அங்க ஒரு பூ இருக்கும், ஆமா அணகொண்டாலாம் தாண்டி அங்க ஒரு பூ இருக்கும், அந்த பூவை பறிச்சிட்டு வான்னு சொல்லலையே. உட்கார்ந்து இளைப்பாறுதலோடு கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்றுதானே வசனம் சொன்னுச்சு. அதை நம்ப எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஓ சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு 3 முறை சொல்லுங்களேன். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். சத்தம் காணாது. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள். விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து, ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எனக்குரியது எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எனக்குரியது எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஏனென்றால் அவர் யெகோவா ஈரே, நல்ல தலைக்கு மேல கையை தட்டும் பொழுது யாரெல்லாம் நம்புகிறீர்களோ நான் சொல்றேன், அற்புதத்தின் தேவன் அவர், அதிசயத்தின் தேவன் அவர், அதிசயங்களை செய்கிற தேவன் அவர்.
பக்கத்துல அதான் பக்கத்துல வச்சிருக்க ரொம்ப முக்கியம். எந்த வார்த்தையை கேட்கறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நல்ல இடத்துல இணைக்கப்படணும். கூட இருக்கிற ஆட்கள் நல்ல ஆட்களை வச்சிருக்கணும். நம்ம மாதிரி ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்களே, ஆமா உங்களை பார்த்தா எப்படி சொன்னாரு சொல்ல மாட்டீங்களே. ஏன் நாகம்மா நீங்க எவ்வளவு பெரிய சொல்லுங்க சீரிய நாட்டு தளபதி, உங்களை பார்த்தா எப்படி சொன்னாரு, நீங்க விட்டுட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. ஏத்தி விடுறதுக்கு 4 பேர் இருந்தா உனக்கு அற்புதமே நடக்காது. என்னங்க பெரிய காரியமா செய்ய சொன்னாரு சொல்லுங்க. சின்ன காரியம் தானே, இதை செஞ்சிட்டு போயிருவோமே அப்படின்னு ஒருத்தன் கூட இருந்து அவர் ஆசுவாசப்படுத்தினது போல இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இன்னும் கொஞ்ச நாள் தானே இளைப்பாறுதலோடு இரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் கீழ்ப்படிந்து அந்த யோர்தானிலே நாகமான் மூழ்கியது போல 7 தரம் மூழ்குகிறீர்களோ, எழும்பி பார்த்த பொழுது அவருடைய ஸ்கின்னு ஒரு குழந்தையின் சருமத்தை போல புதிதாக்கப்பட்டோம் என்றால், இன்றைக்கும் காலை வேளையிலே உங்கள் வாழ்வை புதிதாக்குற வல்லமை, உங்கள் குடும்பத்தை புதிதாக்குற வல்லமை, உங்கள் சரீரத்தை புதிதாக்குற வல்லமை ஏன் புறப்படாது? நான் அதை நம்புகிறேன். 7வது மாதம் தியானிச்சோம் நினைக்கிறேன். 7ன்னா எவ்வளவு வேதத்தில் முக்கியமானது, 7வது நம்பர் எவ்வளவு முக்கியமானது. 7வது நாள் என்ன 7 முறை வந்தப்போ அதுதான் சொல்ல வரேன். ஏங்க 7 முறை? நான் பேசுறவங்களுக்கு புரியுதா? நான் பேசுறவங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் கேட்க முடியாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, வெளிப்படுத்தப்பட்டதை வெளிப்பாடு கிடைக்குதா, வெளிப்படுத்தப்படுதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாருங்க அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடணும். ஒரு வெளிப்பாடு கிடைக்கலையா, மறைஞ்சிருக்கா, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் மறைஞ்சிருக்கு. ஏன் தெரியாது? ஏன் ஒரு முறை இங்க இருந்துச்சு உடனே சுகம் கிடைச்சிட்டுனா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே. ஏன் தொட்டு வந்து ஜெபம் பண்ணாதான் உடனே சுகம் கிடைச்சிருக்குமே. நிறைய இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. மறைவானவைகள் வேதம் சொல்லுகிறது, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். ஏன்னா அங்கு அற்புதத்தை மட்டும் தேவன் செய்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு அற்புதம் தேவை, தேவன் அற்புதத்தை மட்டும் செய்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த அற்புதத்திற்கு செய்வதற்கு முன்பதாகவே அவனையும் கர்த்தர் மோல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன மோல்டு பண்றாரு சொல்லுங்க? நாகமானுக்குள்ள இருந்த மாம்சம், நாகமானுக்குள்ள இருந்த கீழ்ப்படியாமை, நாகமானுக்குள்ள இருந்த முரட்டாட்டம்லாம் கிளியரா இருந்திருக்கும். இப்போ செய்யும் போது இப்போ என்ன வந்திருக்கும்? சில ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன் சொன்னான்னா அது 7 முறையா இருந்தாலும் சரி, யோர்தான்ல மூழ்க வேண்டியதா இருந்தாலும் சரி, சொல்லுங்க சொன்னதை சொல்லுங்க செஞ்சிடணுங்கிற இப்போ ஒரு படிப்பினையை நாகமான் பெற்று இருக்கலாம். நாம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் நிறைய பேருக்கு ஜெபம், ஆண்டவரே உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சிட வேண்டியதானே, டக்கு 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 டக்குன்னு கிளியர் பண்ணி விடுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு உங்களை அன்பா துதிச்சு ஆராதிப்பாங்களே. ஏன் சில வெற்ற 6 முறை 7 முறை மூழ்கணுங்கிறீங்க? 7 முறை இல்லப்பா, அவனுக்கு அற்புதம் மட்டும் அல்ல, அவன் அற்புதம் மட்டும் செஞ்சுட்டே இருந்தான், அவன் கேரக்டர் மோல்ட் ஆகாது. புரியுதா? பேசுறது புரியுதா? அவன் கேரக்டரையும் நான் மாற்றணும். அவனுக்குள்ள இருக்க பெருமை முரட்டாட்டத்தையும் மாத்திட்டு ஒரு சீட்டை கொடுத்தோம்னா அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு, அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசீர்வாதம் மட்டும் தேவன் தருகிறவர் அல்ல. புரியுதா? நான் பேசுறது புரியுதா? ஆசீர்வாதம் மட்டும் தேவன் தருகிறவர் அல்ல. அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவனுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அழகா இருக்கணும். நம்ம பாஷையில சொல்லுவாங்க, அற்பனுக்கு வாழ்வு வந்தா. அப்ப என்ன பிரச்சனை? முதல்ல அவனுக்கு வாழ்வு தர்றதுக்கு முன்னாடி, கண்டிப்பா அவனுக்கு வாழ்வு தருவாரு, தர்றதுக்கு சொல்லுங்க முன்னாடி ஒரு கேரக்டர் மோல்டிங்க கொடுக்கிறாரு. இதுல தப்பு நடந்ததுனால தான் சர்வாதிகாரிகள் வந்தார்கள். ஏன் சர்வாதிகாரிகளாக அவர்கள் மாறினார்கள்? ஏன்னா அந்த பவரோட வேல்யூ அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அதிகாரத்தினுடைய மேன்மை தெரியல, ஜனங்களுடைய மேன்மை தெரியல. இன்னைக்கு நல்லாட்சி செய்த மறைந்த பல தலைவர்களை நம்முடைய தேசம் கொண்டாடுதுன்னா அவங்க ஒரு பாத வழியா வந்து தங்களை கேரக்டரை மோல்டு பண்ணதுனால அதிகாரத்துக்கு வந்தப்போ அந்த அதிகாரத்தை வச்சு தீமை செய்யல, அந்த அதிகாரத்தை வச்சு சொல்லுங்க ஜனங்களுக்கு நன்மை செஞ்சாங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்படி மாறிச்சு சொல்லுங்க? அழகா மாறிச்சு. அதே போலதான் தேவன் ஒவ்வொருவருக்கும்
கேரக்டர் மோல்டு பண்ணுகிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க நாகமானுக்குள்ள இருந்த முரட்டாட்டம் போறது போல எப்படி அது போனா ஈஸி தான்? சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லோ அடியே. ஓ, கரங்களை உயர்த்தி நீங்க சொல்றத நான் செய்யறேன்ப்பா, நீங்க சொல்றத சொல்லுங்க நான் செய்யறேன். இப்ப நாகமானுக்கு ஊழியக்காரனை குறித்து பார்வை மாறி இருக்குமா? மாறிச்சு. அவர் வெளியே வராட்டால் அவர் சொன்னதை கேட்டா நமக்கு தேவை என்னதான்? சுகம்தான். அவன் அப்படி அவன் மனசே மாறி இருக்கும், கேரக்டர் மாறி இருக்கும். ஏன்னா பல நேரம் இன்னொரு சப்ஜெக்ட் லீடர்ஸ் மீட்டிங் எடுப்போம். பார்த்து ஊழியக்காரனை பார்த்து பலமுறை நானும் கூட ஊழியக்காரனை பார்த்து அவங்க மேல இருக்கிற வல்லமை, அவங்க மேல இருக்கிற அபிஷேகம், அவங்க மேல இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நான் பேசுற புரியுதா? என்ன சொல்றோம்? பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு நினைக்கும் போது எலிசா இருந்தான்ல, எலிசா எலியாவும் எலிசாவும் சாப்பிட்றதுக்கு பேங்க்ல போட்டு வைக்கல. எது சாப்பாடு கொடுத்துச்சு? காகம் அப்பத்தை இறைச்சிய. அடுத்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்னாரு, இங்க தண்ணி வத்தி போச்சு, எங்க போ? சாரி பாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவைக்கு. சார், இந்த ஊழியக்காரன் சாப்பாட்டுக்கே இல்லாம தான் அலையிறானா? என் பார்வையை சொல்றேன், உங்க பார்வை விட்டுருங்க. சொல்றேன், இந்த ஊழியக்காரன் சொல்லுங்க சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கிறானா? சாரி பார்த்து விதவைட்ட ஆமா வாகனம் வாங்க, இத்தனை லட்சம் வேண்டும் அப்படி அந்த ஊழியக்காரன் கேட்கல. சொல்லுங்க, அப்பா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். சொல்லுங்க, ரொம்ப ஊழியக்காரன் ஒரு வீட்டில் போய் கேட்க ரொம்ப பசிக்குமா? சொல்லுங்க, நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், சொல்லுங்க டயட்ல இருக்கிறேன், சொல்லுங்க ஒரு சிறிய அடையை அப்படிங்கிறான். சொல்லுங்க, எப்படி சொல்ல பாருங்க, சொல்லுங்க சிறிய அடையை முதலில் சுட்டு எனக்குத்தா. அடேங்க அப்பா, உங்க சாமி உன்னை நல்லாத்தான் வச்சிருக்கிறாரு, இந்த சின்ன அப்பம் கூட இல்லாம தான் அப்படி ஊர் அலைஞ்சிட்டு இருக்கியான்னு வெளியே இருந்து பார்க்க தானே தோணும். ஆண்டவர் சொன்னாரு, வெளியே அவன் சாப்பாட்டுக்கு இல்லாதது போல கூட தெரியலாம், ஆனா உள்ள ஒரு தேசத்தையே போஷிக்கிற ஒரு அற்புதத்தை அவனுக்குள்ள இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு தேசத்தை போஷிக்கிற வல்லம் இருக்கு, ஆனா அவன் வெளியே சாப்பாடு கேட்டுட்டு இருக்கான். சார், இன்னைக்கு பார்வை மாறணும். நாகமானுக்கு அப்படி இருந்திருக்கும். என்னடா அவன்? அதே எலிசா இருக்கான்ல, வியாதிப்பட்டான். சார், பைபிள் சொல்லுது அவன் வியாதிப்பட்டான். எலியா சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கான். நல்லா எழுதி வச்சுக்கோங்க மனசுக்குள்ள, உங்க பார்வை மாறட்டும். எலியா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, சாப்பாடு இல்லாம இருக்கான். எலிசா எங்க இருக்கான்? வியாதியில இருக்கான். எலிசா என்கிற ஊழியக்காரன் நம்ம ஊர்ல இருந்து அவன் வியாதிப்பட்ட படுக்கையில இருந்தா நீங்க யாரும் போய் தலைவலிக்கு ஜெபம் பண்ண போவீங்களா? நீங்க எல்லாரும் என்ன பேசுவீங்க சொல்லுங்க? அந்த ஆண்டவர் சொல்லுங்க அந்த எலிசாவுக்கே சுகம் தரவில்லை. அவரே சொல்லுங்க வியாதியில சீக்கிரம் போனாலும் பரவாயில்ல, அவர் படுத்த படுக்கையாக 2 மாதம் 3 மாதம் இழுத்து கொண்டே இருக்கிறார். இவர் என்ன ஊழியம் செய்தாரோ, இவர் என்ன தப்பு பண்ணினாரோ, இவர் ஒழுங்கா சேவிக்கலையோ. வெளியே பார்க்கிறோம் அவன் வியாதிப்பட்டு இருந்தாலும் அவனை புரிஞ்சுக்கோங்க, அவனுக்குள்ள லட்சம் பேரை சுகமளிக்கிற வல்லமை இருந்துச்சு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த எலிசா வியாதிப்பட்டு மரித்து உள்ள குழி தோண்டி புதைச்சி அந்த எலும்புகள் மேல கூட என்ன இருந்துச்சு சொல்லுங்க? வல்லம் இருந்ததுனால செத்த ஒருத்தனை கொண்டு செத்தவனை எலும்புல கொண்டு போட செத்தவனை புதைக்க போனாங்க. அதுக்குள்ள யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, டக்குன்னு குகையில தூக்கி எறியவும் அந்த எலும்புல பட்டு சொல்லுங்க உயிர் வந்ததுன்னா, இவன் வியாதிப்பட்டு மரிச்சாலும் இவனுக்குள்ள ஒரு வல்லமை, இவன் செத்ததுக்கு அப்புறம் எலும்புகளுக்குள்ள இருந்தது. வெளியே பார்த்து எடை போடாதீர்கள். இன்னைக்கு பிரச்சனை என்ன? இன்னைக்கு விசுவாசிகள் ஏன் இதை பேசுறீங்க பாஸ்டர்? இதுதான் உன் அற்புதத்திற்கான தடை. இதான் அற்புதத்துக்கு. நீ என்ன பார்த்த? வெளியே பார்த்த. ஏலியாவுக்கு சாப்பாடு வழியில எலிசாக்கு வியாதி. அதனாலதான் பவுல் சொல்றார், போன வாரம் எடுத்து பார்த்தீங்களா, பார்க்க சரீரத்தில் அற்பமா இருக்கிறான், பேசுறதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்டா பேசுறான்னு பவுலை குறித்து பேசின பொழுது பவுல் சொல்றான், நாங்கள் ஐஸ்வர்யம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க முடியும். அந்த வல்லமை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார்.
நாங்கள் ஐஸ்வர்யம் இல்லாதிருந்தாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு, நாங்கள் கனவீனராக இருக்கலாம், நாங்கள் அநேகரை கனப்படுத்துகிற வல்லமை இந்த மண் பாண்டங்களிலே தேவன் அருளின பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம். ஒரு விசுவாசிக்கு இந்த தெளிவு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், அவன் வாழ்க்கையில் அற்புதங்களுக்கு தடை ஏதும் இல்லை. கர்த்தர் அவனை தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியும். எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ட்ரக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.